லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம். நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாருமே ஒரு கட்சியோடு கொஞ்ச நாள் பயணம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அதெல்லாம் பொறுத்து அவங்க இன்னொரு கட்சியில் நம்ம போகலாம், அவங்க கூட பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வேற ஒரு கட்சிக்கு மாறுறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகிறாங்க. முன்னாடிலாம் விலகியிருக்காங்க. அவங்க யாருமே திமுக, அதிமுக தேவைப்பட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி இவங்களுக்கு போகிறாங்களே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்க மாட்டிருக்கு. இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு சாதி ஒழிப்பு மீதான, சாதிய சமத்துவத்து மீதான அவங்களுக்கு ஈடுபாடு இல்லையா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை பொதுவெளியில் வெளிப்படுத்தாரு. அது குறிப்பாக நாம் தமிழர்லேருந்து ஏன் இங்கே வரமாட்டுக்காங்க அப்படின்ட்டு. எப்படி வருவாங்க? எப்படி நாம் தமிழர், அதாவது நாம் தமிழர்லேருந்து சீமான் அவர்கள் வேணால் அவங்க கூட சேரலாம். சீமான் இங்கிருந்து போனவர் தானே. ஆமாம், அதான் அவர் உங்களுடைய அண்ணனை முறைச்சி பார்த்தா தம்பி அடிப்பன் மாதிரிலாம் அவர் பேசுவார். அதனால நீங்கள் ஒன்று மண்ணா இருந்தீங்க, அப்படி கூட நடக்கலாம். ஆனால் நாம் தமிழரின் அடிப்படை கட்டமைப்பு, கட்டுமானம் இருக்குல்ல, அந்த வேர், அந்த வேரில் இருப்பவர்கள் யாரும் திருமாவை நம்பி வர மாட்டார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் 2009 திருமா அவர்கள் திமுகவை பாதுகாப்பதற்கு நடித்த நாடகங்களும் செய்த துரோகங்களும் மிக மிக முக்கிய காரணம். திரும்ப வேறு ஒரு காரணம் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாரு? சாதிய மனநிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி திருமாவளவன் மீது இணைஞ்சு பயணிக்கலாம் அப்படின்ற நோக்கம் உங்களுக்கு எப்படி வரும்? உங்களுக்கு வரமாட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சாதிய, அதாவது என்னன்னா, விசிகால இருப்பவர்கள் எல்லாருமே குறிப்பிட்ட சமூகமா இல்லை, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, எல்லாருமே சமூகங்களும் எல்லாரும் கலந்துருக்காங்க. ஒரு எண்ணிக்கையில் குறைவாக இருக்காங்க. பெருவாரியாக பறையர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது சரிதானே? அப்படிதானே இருக்கு. அப்போ ஒரு இப்போ நாடாருக்காக, நாடார் அமைப்புக்காகன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் ஆகுறாங்க. முன்னாடி அது பரவலான பொது கட்சியாக மாறுதுன்னு வைங்களேன். ஆனால் பெரும்பான்மையாக நாடார்கள் தான் இருப்பாங்க அங்கே. ஆனால் 1-2 பேர் இது இருப்பாங்க. இப்போ பாமக எடுத்துக்காங்களே, பாமகவில் அவங்க திலக பாமாவில் ஆரம்பித்து ஒரு சில பேர் பிற சமூகத்தவர்கள் இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையாக அங்கே இருக்கிறது யார்? வன்னியர்கள் தான். இந்த இப்போ இந்த மாதிரி விசிகாலையும் இருக்கிறாங்க. இதோட பேஸ் வேற. ஆனால் விசிகா அன்று சரியாக திருமா அவர்கள் சரியாக இயங்கியிருந்தால் அப்படின்னா அன்றைக்கு நாம் தமிழருங்கிற ஒரு அமைப்பு உருவாக வேண்டிய தேவையில்லை. சீமான் அவர்கள் திருமா அவர்கள் கூட தான் இருந்தார். திருமா போட்டு கொடுக்குற மேடைகளில் தான் பேசினார், பெரியாரிய மேடைகளில் தான் பேசிக்கிட்டு இருந்தார். இதுதான் காரணம். ஆமாம், இதுதான் காரணம். இந்த காரணத்தினால தான் யாரும் விசிகா நோக்கி வர்றது இல்லையா? ஆமாம், வரமாட்டாங்க. எப்படி வரமாட்டாங்க? உங்களுக்கு அடிப்படையிலே இந்த அடிப்படை இப்போ நீங்கள் நாம் தமிழர்லேருந்து ஏன் ஒருவரும் திராவிட கழகத்தில் சேருவதில்லை அப்படின்னு கேட்கறது எவ்வளவு அபத்தமோ, அது மாதிரியான அபத்தம் தான் திருமாவர்கள் கேட்கிற கேள்வி. திருமாவர்களுடைய அடிப்படை பேஸ் என்ன? திராவிட அரசியல். திராவிடத்தை எங்கேயா விட்டு கொடுக்குறாரா? நாம் தமிழர் திராவிடத்தை தூக்கி பிடிக்குதா? இல்ல. சீமான் திராவிடத்தை தூக்கி பிடிச்ச காலம் இருந்தது. பெரியார் மண் என்று பேசிய காலம் இருந்தது. பின்னாடி பெரியாரை மண்ணுன்னு சொல்ற காலம் வந்தது. இதெல்லாம் இருந்தது. ஆனால் நாம் தமிழருடைய பேஸே வேற. அதை விசிகாவோட நீங்க ஒப்பிடவே முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் தமிழருடைய தம்பி தங்கைகள், அடிப்படை சுற்றி இருக்கிற அந்த வேர்கள் இருக்குல்ல, அவர்கள் முக்கியமானவர்கள். அப்படிங்கும்போது நாம் தமிழருக்கு மாற்றாக இன்னொரு ஒரு நாம் தமிழர்லேருந்து வெளியே போகணும்னா அவர்கள் இன்னொரு நாம் தமிழர் மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போறாங்களே, எது நாம் தமிழர் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போறாங்க. அதுதான் அது இந்த மாதிரியான சிக்கல் தான். அதுல இவர்களுக்கு போக்கிடம் இல்லை. இப்போ என்ன சிக்கல்னா, நாம் தமிழருடைய வரவுக்கு பிறகு அதை நம்பி முழுமையாக ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் கட்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கட்சிகளுமே ஒரு அரசியலை பேசிக்கிட்டு இருந்தாங்க. திராவிட அரசியல், திராவிட சார்பு அரசியலாவே தான் இருந்தது. அதுல தனித்துவமாக நின்றது, உருவானது நாம் தமிழர் கட்சி தான். அப்போ அதுல உருவானவர்களுக்கு வேற கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு தங்களுக்கு இங்க நாம் தமிழர்ல இருந்து முதல் பேட்ச், 2வது பேட்ச்ன்னு சில பேட்சிகள் வெளியே போவாங்கல்ல. அப்போ நாம் தமிழர்ல இருந்து முதல் பேட்ச், 2வது பேட்ச்ன்னு ஏதோ ஒரு அதிருப்தி, ஒரு ஏக்கன்னா அதிருப்தி வரும், 4 பேர் வெளியே போவாங்க. அப்போ வெளியே ஏதோ ஒரு வகையான கசப்பு, அண்ணனுக்கு போன போட்டால் அண்ணன் 2 வார்த்தை சொல்லுவாப்புல, அதில் கடுப்பாகி வெளியே போவாங்க. கட்சி என் கட்சின்பாரு. அதில் யார் போட்டியிடணும்னு நீ எனக்கு சொல்லிட்டியான்பாரு. இதெல்லாம் கேட்கும்போது அங்கே வேலை பார்த்தவனுக்கு அதிருப்தி வரும். அப்போ அவன் வெறுப்பாடைய அவன் எதிரணிக்கு எங்கேயா போகணுன்னு பார்த்தா அவனால் திமுக பக்கம் போக முடியாது, அதிமுக பக்கம் போக முடியாது. 2 திராவிட கட்சிகள்.
அப்போ திரும்ப பக்கம் போக முடியாது. அவரு திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற கட்சி. அப்போ அதுக்கு மாறான வேற அரசியலுக்கு போகணும் அப்படிங்கும்போது அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் வந்து இல்லாமல் இருந்தது. எந்த இதுக்கும் போக முடியாத வாய்ப்பு இருந்தது. அதில் மைனாரிட்டியாக சரி ஏதோ ஒன்று அதில் அரசியல் இயக்கத்தில் இயங்குபவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு இயக்கத்தில் பயணம் செஞ்சுட்டு அவங்க ஊரெல்லாம் பகையை சம்பாதிச்சு வச்சிரும். இதை நம்பிக்கிட்டு பேசுகிற பேச்சுகள் எல்லாம் பேசி சொந்தக்காரன் சொக்காரன் பக்கத்து தெருக்காரன் அந்தக்காரன் எல்லா வேலையும் வந்து வெறியாக்கி வச்சிடும். அப்போ அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுறதாங்க. இது நாள் வரைக்கும் அவன் ஒரு அமைப்பில் இருந்திருப்பான். அந்த அமைப்பு உள்ள ஆள் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கும். இப்போ அந்த அமைப்போட பயணம் செய்கிறதே அவனுக்கு பிரச்சனையாகும்போது அவன் வந்து வெளியே போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறான். வெளியே போனால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போ அவன் அதிமுக பக்கம் சேர முடியாது. அப்போ அதில் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய வேல்முருகன் மாதிரியான கட்சிகளில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர் அப்படிங்கிறாலும் அவர்கிட்டையும் சில தடுமாற்றங்கள் இருந்து திராவிட அரசியல் அதெல்லாம் வந்து உண்டு. ஆனால் அவர் தெலுங்கர் எதிர்க்காத அரசியலையும் பேசக்கூடியவராக இருப்பார். ஆனா திருமாவளி எந்த காலத்திலையும் தெலுங்கருக்கு எதிரான அரசியலை பேச மாட்டார். இல்ல தமிழ் தேசியா அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி சொல்றீங்க, அதனுடைய நீட்சியை வந்து நீங்க எடுத்துன்னு போயிட்டு தெலுங்கர்கிட்ட போய் எடுத்துன்னு போய் சேர்க்குறீங்க. இதே ஒரு பெரிய ஆபத்தம் தான். இதே வேல்முருகன் செய்யல திருமா செய்கிறார் அப்படின்னு இது ஒரு பெரிய ஆபத்தம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி 2009 காலகட்டத்தினுடைய இனப்படுகொலையை முன்னிட்டு தான் நாங்கள் வந்து விசிகாவோடு பயணிக்க மாட்டோம், விசிகாவோடு பயணிப்பதும் திமுகவோடு பயணிப்பு தான் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி தான் நாம் தமிழர் உருவாச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானே இன்னைக்கு வந்து திராவிட கட்சியோடு கொஞ்சிறதும் கொலாவதும் ஏற்றுக்குன்னு எப்படி இருக்க முடியும்? அப்போ இது சரி அப்படின்னா அப்போ அதுதான் அதுக்கு அப்புறம் வரும். ஏன் அவசரப்படுறீங்க? அதாவது திருமா கிட்ட போய் சேர முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுக்கு வந்து காரணம் என்ன? திருமா திராவிடத்தை தூக்கி பிடிப்பவராக இருக்கிறார். திருமா திராவிடம் ஒரு டுபாக்கு ஒரு திராவிட இனம் ஒன்று இல்லை அப்படின்னு முன்னாடி பேசிய காலம் வந்தது. இன்றைக்கு திராவிடம் தான் அவருக்கு வந்து புகலிடமாக இருந்ததுனால அண்ணா அறிவாலயத்தை பகைக்க விரும்பல. அவரு திராவிட அரசியல் பகைக்கல. ஏன்னா அவருடைய அமைப்புல பிறமொழியினர் அதிகம் இருப்பாங்க. இப்ப நாம் தமிழர்லயும் பிறமொழியினர் இருக்காங்க. ஆனா அவர்கள் புரிதலோட இருக்கிறாங்க. நாம் தமிழர்ல பிரமலினர் இருக்காங்க. அவரு திராவிடத்தை இப்ப தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் ஆரியத்தை எதிர்க்கிறதுக்கு நான் திராவிடத்தை தூக்கி பிடிக்கலாம். ரொம்ப பழசு சார். இதெல்லாம் இன்னுமா வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆரியன் திராவிட அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. வியாபாரம் இல்லை. இப்ப எப்படி இப்ப திமுக பாஜகன்னு உருட்டின கதை மாதிரிதான் இது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல திராவிட இனம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்கிற ஒரு இதை வந்து தமிழ் இனம் வந்து உணர்ந்துக்கிட்டு அப்படி ஒண்ணு கிடையாது. அது ஒரு டுபாக்கூர். அதை வச்சு ஏமாத்துறாங்க. அதனுடைய சாட்சி தான் வந்து ஆதிராவிடர் நலத்துறை. நம்ம அது ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். திராவிடம்ங்கிறதே இல்லை. அப்புறம் இந்த துறைக்கு மட்டும் எதுக்கு ஆதிராவிடர் நலத்துறைன்னு வச்சிருக்காங்க? அதை தூக்கணும் மாற்றணும்னு சொன்னோம். அது வந்து அதன்படி நடந்திருக்கு. சமூக நீதித்துறைன்னு அதாவது ஒரு கெட்ட பேர் வையே. ஆனா இந்த பேர் இருக்கக்கூடாது. அது முக்கியம். ஏன்னா இந்த பேரை வச்சுதான் திராவிடம் உயிர் வாழுது. அப்படிங்கும்போது ஆதிராவிட நலத்துறைங்கிற பேரை மாத்தினது சரி. அது தனியா பேசணுமா? இப்போ திருமா பக்கம் போக முடியாதுக்கு காரணம் அடிப்படை காரணம் இதுதான். அதனாலதான் சாதி கிடையாதா? சாதி இல்லாம வந்து இது இல்லை. திருமா அவர்கள் மிக சிறப்பாக இயங்கி இருந்தார் என்றால் அன்றைக்கு திருமா தமிழ் தேசிய அரசியல் உண்மையிலே சொல்ல போனா வீரியமாக பேசியவர் திருமாவளவன் தான். அந்த ஆரம்ப கால அரசியல் அப்படிதான் இருந்தது. இன்றைக்கு நம்ம பேசுற இந்த திராவிட காலகட்டத்துக்கு பரிணாமம் செய்யறதற்காக அரசியல நம்ம நகரத்துக்காக தேவைப்பட்டதுன்னா அன்னைக்கு அவர் வந்து பியூராக ஒரு சுயம்புவாக வெடிச்சு வர்ற காலம் இருந்தது. அப்பவும் தமிழனை வழி நடத்துவது இல்லாத திராவிடமே தமிழனை வழி நடத்துகிறதுன்னு பேசிய வாய் இந்த திருமாவளவன் அவர்களுடைய வாய் தான். அதே வாய் வந்து அண்ணா அறிவாலயத்தை கூட்டு போய் சீட்டு வாங்கி கொடுத்து ஒரு எம்எல்ஏ ஆக்குன உடனே அந்த வாய் வந்து மாறிடுச்சு. ஏன்னா ஓனரை பயிற்சிக்கிட முடியாது. ஓனரு திராவிடத்துல தான் வாழ்றாரு. அப்படிங்கும்போது ஓனரை பயிற்சி அப்படியே ஒரு சாஃப்ட் கார்னராக மாறுவாங்க. இதுதான் வந்து எல்லா இயக்கங்களுக்குமே நடக்கிறது. இதுதான் நடக்கும். அப்போ திருமாவளவன் அந்த வீரியத்தோடு இருந்திருந்தால் அவர் முன்னாடி திரண்டிருப்பாங்க. ஆனால் நான் வந்து இதை ஒத்துக்கிறேன். சாதி மணல்ல இருக்குதான் தமிழ் தேசிய அரசியல்ல சாதிய கட்டமைப்பை வைத்து தான் தமிழ் தேசிய அரசியல். இது இன்னைக்கு வந்து தீவிரமான தமிழ் தேசியவாதிகள் சாதிய அடையாள பெயர்களுடன் இருக்கணும். ஒருவர் இழிவுபடுத்தக்கூடாது. நான் நாடார், நான் கோனார், நான் செட்டியார், நான் பறையர் அப்படின்னு பேசுறதோட குடி அடையாள பெயர்களோட இருக்கட்டும். அதுதான் தமிழினத்தை வந்து அடையாளப்படுத்தும், பிற மொழியினரை தனித்துவப்படுத்தும், தனிமைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அரசியலை இப்போது வந்து கொஞ்சம் பேர் முன்னெடுக்கிறாங்கல்ல. இது ஒரு வகையான தமிழ் தேசிய அரசியல். இதே தமிழ் தேசிய அரசியல்ல இந்த மாதிரிலாம் பெயர்கள்லாம் இல்லாமல் பொதுவாக தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு தமிழின அடையாளத்தோடவும் மற்றவர்களை வந்து அவர்களுடைய அடையாளத்தோடைய மதிக்கணும், அவர்களை கட்சியில் பயணிக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் மாதிரியான அரசியல் முன்னெடுக்கிறோம். இதில் வந்து திருமா பக்கத்தில் போக மாட்டாங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதைக்கு பின்னாடி திருமாவர்கள் 2009 நடந்துகிட்டது மிக முக்கிய காரணம். அவர் மீது நம்பிக்கை தன்மை போயிடுச்சுன்னா அவர்களிடம் யாரும் சேர மாட்டாங்க. இதான் இயல்பானது. இனிமே சேரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இனிமேயும் சேர மாட்டாங்க.
எப்படி சார்? அதான் சீமான் போயிட்டு திமுகல எல்லாருடைய திராவிட இல்ல, அதைத்தான் கட்சியில சொல்றேன், கொஞ்சம் அதைத்தான் சொல்றேன். கொலராருன்னா சீமான் அவர்கள் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து கொஞ்சிறாரு குலவராருன்னா ஒரு பொது திருமண நிகழ்வுகளை சந்திக்கிறாரு, சரிதான். இது வந்து இயல்பானதான். நீங்க இப்போ போறீங்க பொது பாஜகக்காரங்க, எனக்கு பாஜக நண்பர்கள் இருக்காங்க, அதிமுக நண்பர்கள் இருக்காங்க, பாமக நண்பர்கள் இருக்காங்க, அவங்களோட திருமண வீட்டுக்கு போனா கை கொடுக்கறதும் பேசுறது இயல்பானதுதான். அவங்க கொஞ்சம் பேசு பொருள் ஆகல, இவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசு பொருளாகுது. இப்ப திருமாவளவனும் அன்புமணியும் சந்திக்கிறாங்க, திருமாவளவனும் தமிழிசை சவுந்தரராஜன் சந்திக்கிறாங்க, திருமாவளவனும் பொன்னாரம் பாக்குறாங்க, திருமாவளவன் அவங்க வந்து எப்படி எலும்பு பேசிக்கிட்டாங்க? அது பெரிய பேசு பொருள் ஆகல. ஆனால் ஏன் சீமான் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தால் மட்டும் சமூகத்துல இல்ல, அது வந்து என்னன்னா காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு, பேசு பொருள் ஆகிற காலகட்டம்னு இருக்கு, என்ன மாதிரியான சந்திப்புகள் நடக்குது அப்படிங்கிற காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த சந்திப்புகள் ஏற்கனவே வந்து ஊருக்குள்ள வந்து அரசல் புரசலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியில பொது வேட்பாளர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சந்திப்புகள்லாம் நடக்கும்போது அவன் சும்மா வந்து மென்னுக்கிட்டு இருக்க பயலுக்கு கூடுதலா பொருள்னு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து அவன் பாட்டு நல்லதை பேச ஆரம்பிக்கிறான். இது சூழலை உருவாக்குது. அதுக்கேத்தாப்புல அண்ணாமதியா ஏற்கனவே நடந்துகிட்ட விதமும் அந்த மாதிரியான சூழலை உருவாக்குது. அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. கோட் வேர்டு அக்செப்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிற கன்ஃபார்ம்களை உருவாக்குது அப்படின்னு பொது தளத்துல பேசுறாங்க. இப்போ நீங்க கோட் வேர்டுன்னு சொன்னதுனால இன்னைக்கே ஒரு மேடையில பேசியிருக்காரு. இந்த இயக்குனருடைய சடங்குல போயிட்டு சந்திக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள போயிடணும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், இவர் போறதுக்காக ஆயத்தம் ஆகிறதாகவும் ஒரு பேச்சு ஒன்று இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குது. ஏறக்குறைய கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இதை வச்சே எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம முதல்ல பேசு பொருளாச்சு. இப்ப இவர் சைடு வந்து நாங்க போட்டியிடுறதா அறிவிச்சாங்க. முன்னாடி சொல்லிட்டாரு அம்பாசமுத்திரத்துல நான் தான் போட்டி. இந்த வார்த்தை சொல்றேன் எப்படியாவது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படியாவதுங்கிற வார்த்தையும் எடுப்பீங்க, சட்டமன்றத்துக்குள்ள போயிடணுங்கிற வார்த்தையும் எடுப்பீங்க. நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட வார்த்தைகளை வட்டம் போட்டு ரவுண்டு போட்டு எடுத்துக்கிடுவீங்க சார். அதுக்காக வந்து சொல்ல முடியல. இப்போ அம்பாசமுத்திரத்தில் சீமானவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் மட்டும்தான் நீங்க வந்து கேள்விக்குள்ளாக. அது வரைக்கும் கேட்கக்கூடாது. அது வரைக்கும் சீமானவர்கள் ஒரு வேட்பாளர். இப்ப என்னன்னா, இதை வந்து எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறது 2026 தேர்தலில் எப்படியாவது போகணும்னு தான் பல பேரும் சொன்னாங்க. சட்டமன்றத்துல இப்ப இப்படிதான் போனேன்னு அண்ணன் சொன்னாரு. ஆமா, அண்ணன் கொஞ்சம் வந்து அதீதமான நம்பிக்கையில வந்து காத்திருந்தாரு. அந்த வந்து அது ஓவர் கான்பிடென்ட் வந்து காலவாரி விட்டுடுச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனா இந்த மாதிரியான சந்திப்புகளால பொதுத்தளத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பேர்கள் உருவாகுது. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த சந்திப்புகள்லாம் வச்சுக்கிடாங்க. இப்போ ஒருத்தனை சந்திச்சு தான் சார் வந்து பல கோடி ரூபாய் வாங்கணுமா சார்? நான் கேட்குறேன். இல்லை, ஒரு போன்ல முடிஞ்சுப்போம், இல்லை பல இது டீல். இது உண்மையா இருந்தால் இல்லை, ஒரு டீல் பண்றங்கிறவன் முதல்ல கலவணிப்பை வந்து நேராக சந்திக்க மாட்டான், சரியா? ஆனா அன்னைக்கு சோபா மாடல் சொல்லும்போது மட்டும் நீங்க சொல்லல. இது என்ன இது சோபால தான் போச்சு அப்படின்னால அப்ப சோபால கொடுத்து அனுப்புற அளவுக்கு தான் சோபா. அதைத்தான் சொல்லுவேன், அது அபத்தமானதுதான். அது வந்து ஒரு ட்ரெண்டை உருவாக்கு, சிலது வந்து எதுக்கு உருவாக்குவாங்க அப்படின்னு தெரியாதுல்ல. அது மாதிரி அதுக்கேத்தாப்புல இதில் அமைஞ்சு போகுது அடி. அதை வச்சு பண்ற அரசியல் தான். இப்ப இந்த சந்திப்புகளால தான் வந்து சீமான் வந்து திமுகவிடம் பெட்டி வாங்கணும் அவசியமா இல்லை. சந்திக்காமலே பணம் வாங்கலாம் சார். ஒருத்தனை சந்திக்காமலே வந்து எல்லா டீலையும் பண்ண முடியும். சொல்ல போனா நேரடி சந்திப்புகள் பிரச்சனை கிடையாது, திருட்டுத்தனமான சந்திப்புகள் தான் பிரச்சனை. அப்போ நீங்க வெளிப்படையா சந்திக்கிறது இயல்பானது. ஆனால் அந்த இயல்பு வந்து பொதுத்தளத்துல வந்து இந்த மாதிரியான அவப்பெயர்களை உருவாக்குது. அது உங்களுடைய வாக்கு வங்கியை சிதைக்குது. பொதுத்தளத்துல உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எல்லாம் சீமான் வந்து திமுகவிடம் விலை போய் விட்டார் அப்படின்னு பேசுற அளவுக்கான சூழல் உருவாகுது. இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். அப்போ பொது இடத்துல ஒரு பார்த்தோம்னா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்க, அதில் நம்ம பாட்டு நம்ம குழப்ப பார்த்து போயிருந்தா இதெல்லாம் வராது, தேவையில்லாத சச்சரவுகள் வராது. இது வந்து விஜய் வந்து நல்ல பாயிண்ட். இப்போ விஜய் தரப்புக்கு இது வந்து சாதகமாகுது. இப்போ நம்ம திரும்ப சொல்றோம், சீமான் அவர்கள் வந்து மிகச்சிறந்த வாய்ப்பை இழந்தார். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் உருவாகுது சார். விஜயோட அரசியல் வந்து முதல் இடத்தை விஜய் பிடிக்கிறார். 2வது இடத்தை யார் தேர்வு செய்வது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான களமே இன்னைக்கு. அந்த களம் வந்து நிற்கிறவன் தான் அடுத்த முறை வந்து இப்ப சீமான் அவர் சொல்றாருல 2031 என்ன தேடுவானுங்கன்னு சொல்றாருல்ல, அந்த தேடலுக்கான இடத்துல சீமான் அவர்கள் இருந்தார். அப்ப நீங்க 2வது போயிருக்கணும். இப்ப 2வது இடத்தை நீங்கள் வந்து திமுகவுக்கு விட்டு கொடுத்து விட்டீர்கள். நீங்க வந்து திமுக ஆட்சியில் இருந்த போது திமுகவை அடித்திருக்க வேண்டும். இன்று தாவே காட்சியில் இருக்கும்போது தாவேக்காவே இப்ப சரியா இருக்கு. இப்ப சரி. இப்ப விஜயை விமர்சிப்பதை இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விஜயா சீமானான்னு யோசிப்பாங்கல்ல. அதுதான் விஜய் சரியில்லை, அவருடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு பிடிக்கலன்னா
அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா சீமான் மீது போலாமே அப்படின்னு. ஆமா, எதிர்த்தரப்புல எப்பா வந்து விஜய் சரியில்லைப்பா, அவரை நம்பி ஓட்டு போட்டோம்பா, ஆனா பாருங்க சொதப்பலா பண்றாப்ல. ஆனா வந்து சீமான் பாருங்க இன்னும் வந்து தோக்க அடிச்சிட்டோம் நம்ம சீமான. ஆனால் இன்னொரு களத்துல நின்று மக்களுக்காக போராட்டத்துல இருக்காரு, அரசை கேள்வி கேட்காரு, திடமா நிற்கிறாரு, அரசியல் செய்யறாரு. அப்படிங்கும்போது அந்த இடம் மக்களுடைய பார்வை சீமான் பக்கம் திரும்பி இருக்கும். விஜய் பலவீனமானவர் அப்படின்னு சொல்றதுக்கு சீமான் பலமா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, ஆனால் நம்ம இன்னைக்கு களத்தை வந்து தேவையில்லாம அப்போ விஜய் அடிச்சுவிட்டு அது அப்போ திமுக அடிக்காம விட்டது வந்து பொதுத்தளத்துல சந்தேகத்தை உருவாக்கிடுச்சு. அது உண்மையாக இல்லாமலே இருக்கலாம். இப்போ போற போக பார்த்தா திமுக நாம் தமிழகம் சண்டை வரும் பொழுது 2வது இடத்துக்கு அது அது 2வது இடத்துக்கு சொல்றேன். 2வது இடத்துக்கு நானா நீ என்ற சண்டை அவங்க 2 பேருக்குள்ள. அதிமுக பழனிசாமி சீன்ல இல்ல, அது முடிஞ்சு போச்சு. இப்ப 2வது இடம் 2 பேரும் சண்டை போட்டு அதைத்தான் வந்து சொல்லி முடிச்சுட்டாங்களே. 2வது இடத்துக்கு சண்டை வர்றதுக்கு அதுக்கு இந்த ஒரு இது இல்ல, அது நம்ம எதிரணியில இருந்தா தானே இது. இப்ப அதையும் தான் வந்து அவங்க வந்து சீமான் பொது வேட்பாளர்னு தகவல்களை கிளப்பி விட்டுட்டு என்ன பண்றாங்க, ஒரே அணியில சேர்த்துறாங்க. இப்ப வந்து திமுக சீமான் எல்லாம் ஒரே அணிதான் அப்படிங்கிற நிலையை தள்ளி விடுறாங்க. அப்போ சீமான் நாம் தமிழர் தனித்துவமான நாங்க 2வது இடத்துல இருக்கிறோம், நாங்கள் விஜய்க்கு நேர் எதிரானவர்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து பொது தளத்துல உருவாகிறதுக்கு ஒரு நம்பகத்தன்மை உருவாகணும்ல. அந்த நம்பகத்தன்மை இழக்கும் போது அது பலகீனத்தை உருவாக்கும். அது சீமான் அவர்கள், நான் திரும்பவும் சொல்றேன், விஜய்க்கு எதிராக சீமான் தான் வரணும். அது நல்ல அரசியல், சரியான அரசியல். நாம் தமிழர் தான் 2வது இடத்துல இருக்கணும். திமுக ஒழிச்சாச்சு, அதிமுக ஒழிச்சாச்சு, மகிழ்ச்சி. இப்போ போட்டி தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டின்னா பாருங்க 2 கட்சி, புதிதாக 2 கட்சிங்க. இப்ப அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து இறக்குற, அண்ணாமலை தமிழ் தேசிய அரசியல் எல்லாம் பேசுறாப்புல. போற பக்கம் பார்த்தா சீமானை அண்ணாமலையும் வரங்கிட்டுவாப்புல போல இருக்கு. ஏன்னா அண்ணாமலை பேசுற பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தான் போடணும், வந்தே மாதிரம் இல்லைங்கிற. அது என்ன போகுதுன்னா தமிழ்நாட்டுல வியாபாரம் இதுதான் நடக்குது, தமிழ் தான் வந்து வியாபாரம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுட்டு இங்க வந்து பாஜக வச்சவர் இவர் தான். ஆமா, இப்ப சீமான் வந்து எல்லாருக்கும் வந்து வெப்பன் சப்ளை பண்ணாரு, அவன் அந்த வெப்பனை எடுத்து வச்சுட்டு அவன் அரசியல் பண்றான். சீமான் அவர்கள் பின்டல்ல பட்டுக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற இது இருக்கு. இப்போ இதுக்கு வந்து அவரு அந்த நிகழ்வுல பேசினது முக்கியமான விஷயம். எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது சட்டமன்றத்துல போனால் மகிழ்ச்சி தான், நமக்கும் மகிழ்ச்சி தான். அது வந்து முன்னாடியே 26 தேர்தலிலே போயிடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஒரு வாய்ப்பு, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அப்போ அதிமுக கூட வந்து எடப்பாடி அழைப்பு விடுத்து அப்போ வாய்ப்பு இருந்தது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கலாம். சரி, அதிமுக கூட போறதுல உடன்பாடு இல்லை. சரி, விஜய் வந்து நம்மள மாதிரியே ஒரு கட்சி தான், அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவர் தம்பி திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு ஏதோ வந்து மொக்கையா பேசினாருன்னு வைங்களேன். இப்போ தம்பிக்கு வந்து திராவிடத்தை பற்றி தெரில, அண்ணன் வந்து திராவிடத்தில் குப்பை கொட்டிட்டு தான் வெளியே வந்துட்டேன், காரி துப்பிட்டு வந்து பெரியாரே மண்ணுன்னு சொல்லிட்டேன். தம்பி விஜய் ஒரு நாள் அதை சொல்லும் காலம் வரும், அது வரைக்கும் நான் தம்பியுடன் நிற்கிறேன். தீய சக்தி திமுகவை ஒழிப்பதற்கு தம்பி விஜயும் நானும் இணைந்து பயணிப்போம். முடிஞ்சு போய் சுவாலி முடிஞ்சு எங்கேயே போயிருக்கோம். இன்னைக்கு வந்து திரும்ப உட்கார்ந்துருக்க இடத்துல சீமான் உட்கார்ந்துருக்கலாம், சீமான் துணை முதல்வராக இருக்கலாம். சீமான் வந்து இந்த தமிழ்நாடு அரசை தமிழ் தேசிய வழிகாட்டியாக கிங் மேக்கராக இருந்து இந்த ஆட்சியை இயக்கி இருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கலாம்ல. அண்ணா நான் முதல்வராக தான் போனேன்னு நினைக்கிறாருல்ல, எப்படி நடக்கும்? அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு காரியம் நிறைவேறும். சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, அதிகாரத்தை பிடிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய், அதிகாரத்தை பிடித்த பிறகு என்ன வேணும் செய், அதை வச்சு என்னன்னாலும் செய்யலாம். அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வேலையை தான் வந்து தேர்தல் அரசியல். அது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தான். சில இடத்துல குதிரையை பலி கொடுக்கணும், சில இடத்துல சோல்ஜரை பலி கொடுக்கணும்னா பலி கொடுத்து தான் ஆகணும். ராணியை களத்தில் இறக்கி 4 பக்கம் அடித்து உள்ளே போகணும். இதுதான் வந்து இது. அப்போ நாங்கள் தனியாக தான் நிற்போன்னு பேசிட்டு, இப்போவும் தனியாக தான் நிற்போன்னு 29 வரைக்கும் சொல்லிட்டு, இப்போ சட்டமன்றத்துக்கு எப்படியாவது போயிடணும்னு யாரோ ஒரு தாத்தா பெரியவர் சொன்னார். அதை சிரிப்போட போகணும்னு வேற சொன்னார். அண்ணனுடைய சிரிப்பே சிறப்பு தான், சிரிப்போட போனால் மகிழ்ச்சி தான். ஆனால் அப்படியே வந்து சட்டமன்றத்தில் அது எனக்கு தெரியல எப்படி போக முடியும்ட்டு. ஏன்னா எல்லா இதுவும் இந்த தேர்தலில், அதாவது நடந்த பொது தேர்தலில் வந்து நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி தானே? இதே வாக்குகள் அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழர் வாங்கிய வாக்கு என்னங்கிறது தெரியும். சரி தானே? இப்போ இதுல வந்து ஒரு 10,000 வாக்கு கூடுமா சார்? சரி, 10,000 ஒரு 20,000 வாக்கு கூடுமா சார்? ஜெயிச்சிட முடியுமா? இல்லை, முடியாது. அப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? மற்றவர்கள்லாம் ஆதரித்தால் தான் ஜெயிக்க முடியும். சரியா? அப்படி வந்து மற்றவர்கள்லாம் ஆதரித்தால் அது வந்து நாம் தமிழருக்கு பலமா பலகீனமா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அண்ணன் ஜெயிச்சு உள்ள போகலாம், சட்டமன்றத்தோட முடிஞ்சு போகும் நாம் தமிழர். அதாவது சட்டமன்றத்துக்கு போகாமலே அவர் தோற்று போயிருந்தால் அவர் வீரன்,
நான் திரும்பவும் சொல்றேன், காரைக்குடியில் தோற்ற சீமான் வீரன், ஆனால் அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக நின்று சட்டமன்றம் சீமான் சென்றால் அது வீரன் அல்ல, அது நாம் தமிழருக்கான படுகொலியை தோண்டும் இடம். அதுதான் நடக்கும். இந்த இடைத்தேர்தல்னு சொன்னதுனால சொல்கிறேன், இடைத்தேர்தலை என்றைக்குமே நான் நம்ப மாட்டேன். அது மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அது ஏற்கனவே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அது ஒரு தேவையில்லாதது அப்படின்னு சொன்னார் சீமான். ஆனால் அதே இடைத்தேர்தலால் நான் உள்ளே போக வேண்டிய ஏன்னா களத்தை பார்க்குறாருல சட்டமன்றத்தில் எவன் எவ்வளோ உள்ளே போயிருக்கான், நமக்கு இப்போ இதாகலை. அது வந்து காரைக்குடியை தேர்வு பண்ணதில் ஒரு தவறு இதாகி போச்சு. அது பிரபு வந்து அங்கே ஏற்கனவே செல்வாக்காக இருந்தார். அப்போ ஏதாவது வேற ஒரு தொகுதியை தேர்வு பண்ணியிருக்கணும். அதை தேர்வு பண்ண இல்லை, ஒரு தேர்தல் நான் ஒரு இதுக்காக கூட கேட்குறேன். ஒரு களத்தை நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படின்னா யார் எப்படி வேணாலும் நம்ம தேர்வு களம், நமக்கான களத்தை நம்ம உருவாக்கணுமோ அதை சரியாக தேர்வு செய்யணும்ல. ஆமாம், அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து ஒரு கணிப்பு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்துலேயுமே சரியா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு கணிப்பு, இதில் வந்து அந்த பகுதியில் தேர்வு பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த எதிர்த்தரப்பாக போட்டியிட்டவர் வந்து உள்ளூர்காரர், அதை கரெக்டாக பண்ணையார் வெளியே சொல்லிட்டாங்க, அதை பேசிட்டாங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதோட சேர்த்து அண்ணன் வேற வந்து பல அதிரி புதிரியான வார்த்தைகளை வேற விட்டாரு. பணத்துக்கிட்ட பேசினா கூட ஓட்டு போட்டிருக்கும் அப்படின்னு வார்த்தைகள்லாம் முன்னாடியே பேசவே கூடாது சார். ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றது, நீ எனக்கு போட்டா போடு, போடலன்னா போடாது அப்படிலாம் சொல்லவே கூடாது சார். ஒரு தேர்தல் அரசியல்வாதி அப்படி சொல்லுவாங்க. அந்த ஓட்டு தான் உங்களை வந்து அதிகாரத்தை கொண்டு போய் வைக்கிறது. என்னை விட்டால் உனக்கு ஆள் இல்லை, நான் தான் உனக்கு பேசக்கூடிய ஆள், நீ என்னை நம்பி ஓட்டு போடு, நான் போய் பேசுறேன், உனக்காக செய்யறேன் அப்படின்னு தான் நம்பிக்கை விதைக்கணும். அப்புறம் வந்து அதை விட உச்சகட்டமான பேச்சு என்னதுன்னா, காரைக்குடி அண்ணன் போட்டியிடுறதுனால தான் வந்து உலகத்துக்கே தெரியுது அப்படிங்கிறது. காரைக்குடி ஏற்கனவே ஊர் உலகம் ஃபேமஸ். அது காரைக்குடி செட்டிநாடுகளில் ஆரம்பிச்சு, வீடுகளில் ஆரம்பிச்சு, செட்டிநாடு உணவு தான் அது உலகத்திலே ஃபேமஸ். இப்போ காரைக்குடிக்காரன் அவன் கேட்டா அவன் வந்து என்னப்பா எங்க ஊருக்கு நீ போட்ட, அவன் கடுப்பா அவனா மாட்டானா? புரியுது. அப்போ ஒரு வார்த்தை கள நிலவரத்தை எதிர்பார்த்து அதை பேசி, ஒரு வார்த்தை வெல்லும் கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அதை வந்து பல இடங்களில் நாமே அதுக்கு பலகீனமாக இருந்தோம் என்பதை சீமான் அவர்கள் உணர்வார். இப்போதைக்கு எப்படியாவது சட்டமன்றத்துக்குள் சீமான் அவர்கள் செல்வதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள் உண்டு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.